ஷாலோம். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும். அருமையான வேளையில் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் மாற வேண்டும், கஷ்டங்கள் மாற வேண்டும், தாங்கன்னா துக்கம் மாற வேண்டும். ஐயோ எப்பதான் தரித்திர வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அநேக முறை புலம்புகிறோம், கதறுகிறோம், யோசிக்கிறோம். ஆனால் ஜெபத்தை மறந்து விடுகிறோம். வேதத்தில் நிலையான ஆசீர்வாதங்கள், அசைக்க முடியாத பரலோக ஆசீர்வாதங்கள், அசைக்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பக்தர் பைபிள் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு, குடும்பத்தால் துரத்தப்பட்டு, கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? யாப்பேஸ். யாப்பேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன், கண்ணீரின் மகன், தத்தளிப்பின் மகன் என்று அர்த்தம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, எப்படி ஜெபித்தார், எப்படி ஆசீர்வாதங்களை மேற்கொண்டார், பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்ப்போம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எவ்வளவு சூப்பர் வசனம் பார்த்தீங்களா? ஜெபிக்கணும். உபத்திரத்தின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில, துடிக்கிற தாங்கன்னா பிரச்சனை அழுத்த பொழுது நீ ஜெபத்தை விடாம தேவனை நோக்கி அவருடைய பாத்திர விழுந்து கதற வேண்டும். யாப்பேஸ் உள்ள உடைந்தவனாக, துக்கப்பட்டவனாக, குடும்பத்திலிருந்து விரட்டப்பட்டவனாக, நடுத்தருதான் வாழ்க்கை என்று சொல்லி கதறின நேரம் உண்டு. அந்த நேரத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்தில் அவருடைய துக்கத்தையும் வேதனையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோக தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார், கதறுகிறார், கண்ணீர் விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, வாசிக்கும் பொழுது என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிறார். அதுல 6 பாயிண்ட் இருக்கிறது, 6 கருத்து இருக்கிறது. எல்லாமே சொல்ல முடியாது. ஆகவே யாப்பேசின் ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், கண்ணீரை மாற்றினார், துக்கத்தை மாற்றினார். தேவ சமூகத்தில் யாராலும் யோசிக்க முடியாத பரலோக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமா? உனக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். நீ இருக்கிற இடத்திலிருந்து தேவ சமூகத்தில் கதறி ஜெபி, கண்ணீருடைய ஜெபி, உபவாசம் எடு, போராடி ஜெபம் பண்ணு. கர்த்தர் கட்டாயம் ஜெபத்து பதிலை கொடுப்பார், ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நிலையான ஆசீர்வாதத்தினால நிரப்பி நன்மையால முடி சூட்டுவார். கண்களை முடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அருமையான நேரத்திற்காக நன்றி. யாப்பேஸ் உள்ள உடைந்து கதறி வேதனைப்பட்டு கைவிடப்பட்ட நேரத்தில் உம்மை நோக்கி கதறி ஜெபித்த பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டு ஆறுதலை கொடுத்தீர், சமாதானம் கொடுத்தீர். அருமையான ஆசீர்வாதங்களால நிரப்பி எல்லையை பெரிதாக்கிற தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மக்களின் நிலைமைகளை மாற்றி, எல்லையை பெரிதாக்கி, கண்ணீரை மாற்றி அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.